மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெடால் என்னும் அழகான கிராமத்தில் திருமதி முருகம்மாள் மற்றும் திரு பெருமாள் அவர்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி 1972 ஆண்டு மூன்றாவதாக ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. இந்த பிள்ளையை அதீத இந்து மத பக்தி வைராக்கியத்துடன் பெற்றோர்கள் வளர்த்தனர். அப்பிள்ளைக்கு ராஜாராம் என்று பெயரிட்டார்கள். கடம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது போதகர் ஜான் அல்போ ஜெயசீலன் மூலமாக தேவனுடைய அன்பை ருசி பார்த்த ராஜாராம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்தருளினார். தேவனுடைய அன்பை ருசி பார்த்த ராஜாராம் அவர்கள் ஜோசப் ராஜாராமாக மாறினார். தொடர்ந்து தேவனுடைய உறவில் பலப்பட்டார். வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் அதிகமான நேரத்தை செலவிட்டார். சென்னையில் தன் கல்லூரி படிப்பை முடித்து திருச்சியில் வேதாகம கல்லூரி படிப்பையும் முடித்தார். தொடர்ந்து JJ கம்பெனியில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்தார். அங்கிருந்த சில நண்பர்களோடு இணைந்து அனுதினமும் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் காத்திருந்தார். தேவனோடு உள்ள உறவு பலப்பட்டது. தேவன் இவரை முழு நேர ஊழியத்துக்கென்று பாரப்படுத்தினார். தேவனுடைய பாரத்துக்கு இணங்க தன்னை முழு நேர ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்தார். 100 கிராமத்தில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு தனது ஊழியத்தை ஆரம்பித்த ராஜாராம் அவர்கள் தனது மாமன் மகளை திருமணம் செய்து அவர்களோடு கைகோர்த்து ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். எழும்பூர் மற்றும் ஒரக்கடம் பகுதியில் வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றி ஏராளமான வாலிபர்களை தேவன் பக்கம் திருப்பி ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார்கள். அநேக ஆத்துமாக்கள் நாளுக்கு நாள் சபையில் சேர்க்கப்பட்டு கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களது ஊழியத்தை தேவன் பலப்படுத்தினார். வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். 1999 வருடம் மார்ச் மாதம் நல்லம்பாக்கம் கிராமத்தில் இயேசு ரட்சகர் என்ற ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் வழி நடத்தினார். தற்போது 120 குடும்பங்கள் அந்த திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை